வணக்கம். சரி, நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு நாம வெறும் ஒரு பழங்கால புராண கதையை மட்டும் பார்க்க போறதில்ல. 20ஆம் நூற்றாண்டுல ஆங்கிலேயர்களுக்கு எதிரா ஒரு மறைமுகமான ஆனா மிக தீவிரமான அரசியல் ஆயுதமா மாறின ஒரு மாபெரும் படைப்பை பத்தி தான் நாம அலச போறோம். அதுதான் தேசிய கவி சுப்பிரமணிய பாரதியாரோட புகழ்பெற்ற பாஞ்சாலி சபதம். இதுக்குள்ள அப்படி என்ன ஒளிஞ்சிருக்குன்னு நாம இன்னைக்கு விரிவாக பார்க்கலாம். பெண்ணடிமை தீர்ந்தாலே நாடு விடுதலை அடையும். பாரதியாரோட இந்த புகழ்பெற்ற வரிகளை கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க. இதுதான் அவர் பயன்படுத்தின அந்த தந்திரமான உத்தி. அதாவது, இந்த உலகத்துக்கே தெரிஞ்ச ஒரு பழைய இதிகாசத்தை எடுத்து அதை காலனி ஆதிக்கத்துக்கு எதிரான ஒரு புரட்சிகரமான கருவியா அவர் மாத்திருக்கார். ராஜசபையில அவமானப்படுத்தப்பட்ட ஒரு பெண்ணை அடிமைப்பட்டு கிடக்கிற அன்றைய இந்திய தாயோட ஒரு இறுதி அடையாளமா அவர் எப்படி மாத்தி காட்டினார் அப்படிங்கறதா இதுல இருக்கிற மிகச்சிறந்த வியூகம். இதான் முதல் பகுதி, பாரதியின் புரட்சி காப்பியம். நாம இங்க மகாபாரத கதைய ஏதோ மேலோட்டமா மட்டும் பார்க்க போறதில்ல. இந்திய சுதந்திர போராட்டத்துக்கு ஒரு பெரிய உந்துதலை கொடுக்கணும்னு பாரதியார் எப்படி திட்டமிட்டு இந்த கதையை மாற்றி அமைத்தார் அப்படிங்கறத தான் நாம முக்கியமா ஆராய போறோம். இதோட கட்டமைப்பு எப்படி பயணிக்குதுன்னு பாருங்களேன். இதுல மொத்தம் 2 பாகங்கள், 5 சருக்கங்கள் இருக்கு. முதல் பாகத்துல அழைப்பு, அப்புறம் சூதாட்ட சருக்கங்கள் வருது. 2வது பாகத்துல அடிமை, துகிலுரியல், கடைசியா சபதச் சருக்கம் வருது. இந்த இலக்கிய கட்டமைப்பு கதை எப்படி படிப்பழியா திட்டமிட்டு ஒரு பெரிய பேரழிவை நோக்கி நகருது அப்படிங்கிறத நமக்கு ரொம்ப தெளிவா உணர்த்துது. அடுத்து 2வது பகுதி அமைப்பும் சகுனியின் சூழ்ச்சியும். இந்த ஒட்டுமொத்த சதித்திட்டத்தோட மையப்புள்ளி யாருன்னு பாத்தீங்கன்னா அது சகுனிதான். பாண்டவர்களோட வளர்ச்சியை பார்த்து துரியோதனனுக்கு வந்த அந்த எல்லையில்லா பொறாமைக்கு ஒரு மிகச்சிறந்த சதிகார மூளை தேவைப்பட்டது. அதுதான் அவனோட மாமன் சகுனி. சகுனியோட இந்த வியூகத்தை கொஞ்சம் கவனிங்க. இது ஒரு கிளாசிக் தந்திரம். பாண்டவர்களை நேருக்கு நேர் போர்க்களத்துல நின்னு வெல்லவே முடியாதுன்னு சகுனிக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் அவன் என்ன பண்ணான், தெய்வ நலன்கள் கொண்ட ஒரு புதிய மண்டபத்தை கட்டுறதா சொல்லி அவங்கள அங்க கூப்பிட்டு சூதாட்டம் அப்படிங்கிற ஒரு சாதாரண விளையாட்டை ஒரு பயங்கரமான ஆயுதமா அவன் மாத்திட்டான். 3வது பகுதி சூதாட்டமும் தருமனின் வீழ்ச்சியும். சரி, இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் நிதானமா பார்க்கணும். நேர்மையின் உருவமான தர்மன் எப்படி அந்த மாயச்சூதாட்டத்துல கொஞ்சம் கொஞ்சமா தன் சுயத்தை இழந்து சகுனியோட வலையில போய் சிக்கிறான் அப்படிங்கிறது ரொம்ப வேதனைக்குரிய, ஆனா கண்டிப்பா கவனிக்க வேண்டிய ஒரு கட்டம். சகுனியோட சதித்திட்டம் எவ்வளவு கொடூரமான வேகத்துல செயல்பட்டது அப்படிங்கறது இந்த படிநிலைகள் நமக்கு காட்டுது. தர்மன் எப்படி வீழ்ச்சி அடைறான்னு பாருங்க. அது ஒரு சுழல் மாதிரி நடக்குது. முதல்ல தன்னோட செல்வம், நாடுகளை இழக்கிறான். அப்புறம் சொந்த ராஜ்யத்தை இழக்கிறான். அதை தொடர்ந்து தன் தம்பியர்களை பணயம் வைக்கிறான். அப்புறம் தன்னையே இழக்கிறான். கடைசியா வேற வழியே இல்லாம தன் மனைவியான பாஞ்சாலியையும் பணயமா வச்சு இழக்கிறான். தான் வாழ்ந்த ஒட்டுமொத்த உலகத்தையுமே அவன் எப்படி வரிசையா அந்த சூதாட்டத்துல தொலைக்கிறான் அப்படிங்கறத இது ரொம்ப தத்ரூபமா காட்டுது. இங்கதான் சகுனி பயன்படுத்தின அந்த சைக்கலாஜிக்கல் ட்ராப், அதாவது உளவியல் பொறியை நம்ம கவனிக்கணும். ஒரு கட்டத்துல தர்மன் சூதாட்டத்தை நிறுத்த நினைக்கும்போது சகுனி ரொம்ப தந்திரமா ஒரு பழிய போடுறான். மாற்று தாய்க்கு பிறந்த நகுல சகாதேவர்களை மட்டும் சூதாடி இழந்துட்டு உன் சொந்த தாய் குந்தியோட மகன்களான வீமனையும் அர்ஜுனனையும் நீ காப்பாத்துறியா அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறான். இதை கேட்டதும் தர்மனுக்கு கோபம் வந்துடுது. தன் தம்பியர்களுக்கு இடையில இருக்கிற ஒற்றுமையை நிரூபிக்கிறதுக்காகவே மீதமுள்ள தன் குடும்பத்தையும் பணயம் வைக்க அவன் நிர்பந்திக்கப்படுறான். 4வது பகுதி பாஞ்சாலியின் வீரமும் எதிர்ப்பும். சரி, இப்போ கதையோட கவனம் முழுசா பாஞ்சாலி பக்கம் திரும்புது. ஏன்னா ஆண்களோட முட்டாள்தனத்தால வந்த ஒரு பேரழிவு ஒரு பெண்ணோட ஆக்ரோஷமான எதிர்ப்பா மாறுற மிக முக்கியமான திருப்புமுனை இதுதான். இங்கிருந்து இந்த கதை முற்றிலும் ஒரு புது பரிமாணத்தை அடையுது. தன்னை சபைக்கு அழைக்க வந்த தேர்ப்பாகனை பார்த்து பாஞ்சாலி கொதித்தெழுந்து கேட்கிற இந்த வார்த்தைகளை கேளுங்க. சூதர் சபைதனிலே தொல்சீர் மரக்குளத்து மாதர் வருதல் மரப்போடா, யார் பணியால் என்னை அழைக்கிறாய்? அதாவது, என்னை சபைக்கு கூப்பிடுற உத்தரவுல என்ன நியாயம் இருக்கு, என்ன சட்டம் இருக்கு அப்படின்னு ஆணித்தரமா அவ கேள்வி கேட்கிறா. சும்மா தலகுனிஞ்சிட்டு போறதுக்கு அவ தயாரா இல்ல. இங்க நடக்கிற இந்த மிகப்பெரிய முரண்பாட்டை கவனிங்க. ஒரு பக்கம் வீடுமன் அன்றைய ஆணாதிக்க சட்டங்களை சொல்லிட்டு இது ஒரு விலங்கு வாழ்க்கை அப்படின்னு தட்டி கழிக்கிற, தலகுனிஞ்சு உட்கார்ந்திருக்கிற பழைய உதவியற்ற சமுதாயத்தோட ஒரு குறியீடு. மறுபக்கம் பாஞ்சாலி தன்னைத்தானே சூதாட்டத்துல இழந்து அடிமையான ஒரு மனிதனுக்கு தன் மனைவிய பணயம் வைக்க எந்த சட்ட உரிமையும் இல்ல, தார்மீக உரிமையும் இல்ல அப்படின்னு வாதிற்ற ஒரு மாபெரும் உரிமை குரல். 5வது பகுதி கோபமும் பாஞ்சாலியின் சபதமும். இப்போ இந்த அடுத்த கட்டத்துல நாம பார்க்க போறது என்னன்னா, அங்க நடக்கிற முழுமையான ஒரு குழப்பமும் கொந்தளிப்பு தான். பாஞ்சாலிய வலுக்கட்டாயமா சபைக்கு இழுத்துட்டு வந்த அந்த தருணம் அந்த அரசவையே ஒரு போர்க்களமா மாத்திடுது. வீமனோட இந்த கூற்று அந்த தருணத்தோட உச்சகட்ட அதிர்ச்சிய நமக்கு உணர்த்துது. அநீதிய பார்த்து ரத்தம் கொதிச்சு போன வீமன் என்ன சொல்றான் பாருங்க. கதரை வைத்திழந்தான் அண்ணன் கையை எரித்திடுவோம்.
தான் தெய்வமா மதிக்கிற தன் சொந்த அண்ணனோட கையையே தீயிலிட்டு பொசுக்க துடிக்கிறான். அந்த அளவுக்கு அங்க நடந்த அநீதி அனைவரையும் நிலைக்குலைய வச்சது அப்படிங்கறத இது காட்டுது. அந்த அரச பையில துச்சாதனன் பாஞ்சாலியோட ஆடைய களைய முற்பட்ட அந்த மிக கொடூரமான தருணம் இது. திக்கற்று நின்ற பாஞ்சாலி தன்னை முழுமையா கண்ணன் கிட்ட ஒப்படைச்சு வேண்டா. அவளோட துகில் மலை போல வளர்ந்துகிட்டே போக கடைசியா துச்சாதனன் மயங்கி விழுகிறான். பாரதியார் இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, ஒரு பெண்ணின் மீதான இந்த வன்முறை வெறும் புராணக் கதை இல்ல, இது ஒட்டுமொத்த தேசத்தின் மீதும் ஆங்கிலேயர்கள் நடத்துற வன்முறை அப்படின்னு நமக்கு காட்டுறார். சோ இதிலிருந்து நாம எடுத்துக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் அவளோட இந்த இறுதிச் சபதம் தான். பாவி துச்சாதனன் மற்றும் துரியோதனனோட ரத்தத்தை கலந்து பூசும் வர என் அழிந்த கூந்தலை முடிக்க மாட்டேன் அப்படின்னு பாஞ்சாலி கொக்கரிச்சு சபதம் ஏற்கிறா. அவ வெறும் ஒரு பரிதாபத்துக்குரிய பழியான பெண் கிடையாது, நீதியை நிலைநாட்ட புறப்பட்ட ஒரு பயங்கரமான பழிவாங்கும் சக்தி அப்படிங்கறத இது ரொம்ப ஆழமா பதிவு செய்யுது. இப்போ கடைசியா ஒரு கேள்வி. அந்த பழங்கால அரசபையில கண்ணு முன்னாடி ஒரு அநீதி நடக்கும்போது அதிகாரம் படைத்த பெரியவர்கள் எல்லாரும் எப்படி அமைதி காத்தார்களோ அதே மாதிரி தான் இன்னைக்கும் நம் சமூகத்துல நடக்கிற அநீதிகளை பார்த்து நாம அமைதி காக்குறோமா, மௌனமா இருக்கிறதும் அநீதிக்கு துணை போறது தான் அப்படிங்கிற பாரதியாரோட அந்த எச்சரிக்கை இன்னைக்கும் நமக்கு எவ்வளோ பொருத்தமா இருக்குன்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க.